ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ஃபுட் டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ். நம் உண்ணும் அனைத்து உணவுகளும் குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. நம் உடலுக்கு தேவையான பல பணிகளை செய்ய குளுக்கோஸ் தேவைப்படுகிறது. அதே நேரம் குளுக்கோஸ் இல்லாத செல்களில் சுவாசம் மற்றும் வளர்ச்சி போன்ற அடிப்படை செயல்பாடுகள் நடைபெறாது. குளுக்கோஸை செல்களுக்குள் அனுமதிக்கும் வேலையை இன்சுலின் என்ற ஹார்மோனால் மேற்கொள்ளப்படுகிறது. உங்களிடம் போதுமான இன்சுலின் இல்லை என்றால் அதிக குளுக்கோஸ் அளவுகள் உங்கள் இரத்தத்தில் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும். காலப்போக்கில் குளுக்கோஸின் செறிவு படிப்படியாக உயர்வதால் இது இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்று உணவு பழக்கம். எந்த உணவை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதில் பலருக்கும் குழப்பம் இருந்து வருகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவு பட்டியலை இப்போது பார்ப்போம். பருப்பு மற்றும் விதைகள். பருப்புகளில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளன. மேலும் அவை இரத்த சர்க்கரையின் அளவை கணிசமாக பாதிக்காது. உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் பெற இந்த பருப்புகளை எந்த உணவில் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். காய்கறிகள். நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி வைட்டமின் சி குறைபாடு ஏற்படலாம். எனவே பச்சை இலை காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவை அதிக வைட்டமின்களை வழங்குகிறது. கூடுதலாக கீரை, முட்டைக்கோஸ் மற்றும் அருகம்புல் போன்ற பச்சை காய்கறிகளில் உள்ள நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் இரும்பு, மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரையை குறைக்க உதவும். பொதுவாக மாவுச்சத்து உள்ள காய்கறிகளில் இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும் அபாயம் அதிகம் உள்ளது. இறைச்சி. நீரிழிவு நோயாளிகள் புரதம் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பால் பொருட்கள், சீஸ், இறைச்சிகள், கோழி மற்றும் மீன் ஆகியவை அதிக புரதங்களை கொண்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு உணவிலும் உள்ள புரதம் மற்றும் கொழுப்பின் அளவு வேறுபடும். மிளகு. இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறது. கருப்பு மிளகில் இருக்கும் ஃபைபரின் என்கிற வேதிப்பொருள் இரத்தத்தின் சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. வெந்தயம். இது இரத்த சர்க்கரையை குறைக்கிறது, குளுக்கோஸ் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துகிறது மற்றும் உடலில் இருக்கும் மொத்த கொழுப்பையும் எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளையும் குறைக்கிறது. லவங்கப்பட்டை. லவங்கம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒன்று. மேலும் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் உள்ள லிப்பிட் அளவு மற்றும் இரத்த சர்க்கரையை குறைக்கலாம். தேநீர், உணவு, சாலட் என அனைத்திலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். தானியங்கள். நீரிழிவு நோயாளிகள் அரிசி வகைகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு மாற்றாக தானியங்களை சேர்க்கலாம். பருப்பு வகைகள் போலவே முழு தானியங்களும் அதிகமாக கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது. ஓட்ஸ், குயினோன், முழு கோதுமை போன்ற முழு தானியங்களை தினமும் 2 வேளையாவது உணவில் சேர்ப்பது இரத்த சர்க்கரையை குறைக்கும். நட்ஸ். விதைகள் போன்றே நட்ஸ்களும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்றாகும். தினமும் நட்ஸ்களை அளவாக உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி இதய நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகம் உள்ளன. இந்த வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுகிறது. மேலும் நெல்லிக்காயில் குரோமியம் உள்ளது. இது கார்போஹைட்ரேட்டின் வளர்சிதை மாற்றத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் உடலின் இன்சுலின் திறனை அதிகரிக்கிறது. இதன் மூலம் இரத்த சர்க்கரை கட்டுப்படுகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது. பாகற்காய். பாகற்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி டயபெட்டிஸ் பண்புகள் அதிகமாக உள்ளன. எனவே இதை உட்கொள்ளும் போது இது இன்சுலினை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் குளுக்கோஸை வளர்சிதை மாற்றம் செய்யவும் உதவுகிறது. தவிர்க்க வேண்டிய உணவுகள். நீரிழிவு நோயாளிகள் நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதில் சோடா போன்ற சர்க்கரை பானங்கள், குக்கீஸ், மிட்டாய் போன்ற இனிப்பான பதப்படுத்தப்பட்ட உணவுகள், வெள்ளை ரொட்டி, எண்ணெயில் வறுத்த உணவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை பாதிப்பு உள்ள நோயாளிகள் தங்கள் உணவு முறையில் சிறிய மாற்றத்தை செய்தாலே நீரிழிவு நோயை பெருமளவு குறைக்கலாம். நோயற்ற வாழ்வை வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.